ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் தான் உங்கள் விவி. நான் தான் உங்கள் லோகி. ஆக்சிஜன் பூமியில உயிரினங்கள் உயிர் வாழ்றதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. தாவரங்கள் மரங்கள்லாம் போட்டோசிந்தசிஸ் மூலமா கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதுல எந்த ட்ரீ ஆக்சிஜனை அதிகமா ரிலீஸ் பண்றதுன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். நம்பர் 1, பீப்பிள் ட்ரீ, அதாவது அரச மரம். சயின்டிஃபிக் நேம் ஃபீக்கஸ் ரிலீஜியோசா. இந்த மரம் 24 ஹவர்ஸும் ஆக்சிஜனை மட்டுமே வெளியிடும். இது 30 மீட்டர் வரை உயரமா வளரும். அரச மரத்தோட நேட்டிவ் இந்தியா, மியான்மர், ஸ்ரீலங்கா அண்ட் நேபாள். இது சாக்ரிட் ஃபிக்னோ போதி ட்ரீனோ சொல்றாங்க. இந்த ட்ரீ அதிக அளவுல ஆக்சிஜனும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் கொடுக்கறதால ஆன்மீக ஸ்தலங்கள்ல அதிகமா காணப்படுது. முக்கியமா ஹிந்து, புத்திஸ்ட், ஜெயின் டெம்பிள்ல காணப்படும். நம்பர் 2, நீம் ட்ரீ, அதாவது வேப்ப மரம். சயின்டிஃபிக் நேம் அசாடிரஸ்டா இண்டிகா. வேப்ப மரத்தோட பூர்வீகம் நம்ம இந்தியா தான். இத ஆயுர்வேதிக் மெடிசின்ல அதிகமா யூஸ் பண்றாங்க. இந்த மரம் ரொம்ப வேகமா வளரக்கூடியது. இது 30 ஃபீட் ஹைட் வரை வளரக்கூடியது. இந்த மரம் வறட்சி மற்றும் மோசமான மண் நிலையும் தாங்கி வளரும். வேப்ப மரமும் ஆக்சிஜனை அதிக அளவுல உற்பத்தி பண்ணக்கூடியது. நம்பர் 3, பன்யன் ட்ரீ, அதாவது ஆலமரம். சயின்டிஃபிக் நேம் ஃபீக்கஸ் பெங்கலன்சிஸ். இந்த மரமும் இந்தியாவை பூர்வீகமாக கொண்டது. இந்த மரம் அதோட பெரிய கிளைகளுக்கு பிரபலமானது. ஆமாங்க, இதோட கிளைகள் தரையை தொட்டு அது புது ட்ரங்கா உருவாகுது. ஆலமரம் நீண்ட காலம் வாழும். இது 30 மீட்டர் வரை உயரமாக வளரும் அண்ட் 100 மீட்டர் வரை பரவக்கூடியது. ஆலமரமும் ஆக்சிஜனை அதிக அளவில் உற்பத்தி பண்ணக்கூடியது. நம்பர் 4, டீக் ட்ரீ, அதாவது தேக்கு மரம். சயின்டிஃபிக் நேம் டெக்டோனா கிராண்டிஸ். இதுவும் இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு இலையுதிர் மரம். இது ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்காவில் பரவலாக பயிரிடப்படுறாங்க. இதோட ஹை குவாலிட்டி வுட்ஸை ஃபர்னிச்சர், போட் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. தேக்கு மரம் வறட்சி மற்றும் மோசமான மண் கண்டிஷனில் வளரும். ப்ளஸ் இது மெதுவாக வளரும் தன்மையுடையது. இது 40 மீட்டர்ஸ் வரை ஹைட்டாக வளரும். 100 இயர்ஸ் வரை வாழக்கூடியது. தேக்கு மரமும் அதிக அளவில் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்பர் 5, யூக்கலிப்டஸ். சயின்டிஃபிக் நேம் யூக்கலிப்டஸ் குளோபுலஸ். இது வேகமாக வளர தன்மையுடையது. இந்த மரம் 60 மீட்டர் ஹைட்டாக வளரும். 500 இயர்ஸ் வரை வாழக்கூடியது. இதோட நேட்டிவ் ஆஸ்திரேலியா. இது இந்தியா மற்றும் சில பகுதிகளில் பயிரிடப்படுறாங்க. இந்த மரத்தோட ஸ்பெஷாலிட்டி அதோட இலைகளில் இருந்து வர நறுமணம்தான். இதை ஃப்ரேக்ரன்ஸுக்கும் அரோமா தெரப்பிக்கும் ஹெர்பல் ரெமெடிஸாகவும் யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் வறட்சி மற்றும் மோசமான மண் கண்டிஷனில் வாழும். யூக்கலிப்டஸும் அதிக அளவில் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you for watching this. See you on the next video. Tata, bye bye.